Hi students, welcome to our academy. கடந்த நேற்றிலிருந்து நம்மளுடைய இந்திய அரசியல்ல மிக முக்கியமாக பேசக்கூடிய ஒரு தலைப்பை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இது தேவையற்ற தலைப்பு அப்படி நம்ம எப்பவுமே மறக்க கூடாது. இந்திய அரசியல்ல நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நம்மளுடைய அரசியலமைப்பு சம்பந்தமான விஷயங்களை நம்ம உற்று நோக்கிட்டே இருக்கும். கண்டிப்பா நடக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம பாலிட்டி சம்பந்தப்பட்டிருக்கும். அந்த மாதிரி இன்னைக்கு அதாவது நேத்து கொடுத்த ஜட்ஜ்மெண்ட், ராகுல் காந்திக்கு 2 வருட சிறை ஜட்ஜ்மெண்ட், நமக்கு நம்ம பாலிட்டி சம்பந்தமான விஷயங்களை என்ன ரிலேட் ஆகுது, என்ன கேஸ் சம்பந்தம் இதை படிக்க போறோம். இனிமேல் ஃபியூச்சர்ல இது மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் ஆக போகுது, இதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் இருந்திருக்குங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேஸ் சம்பந்தமான பேசிக் டீடைல்ஸ் தெரியணும். சும்மா மேம்போக்கா பார்க்கும்போது ராகுல் காந்திக்கு சிறை வழங்கப்பட்ட 2 வருஷம் அவர் ஜெயில இருக்க போறாரு, இது மேம்போக்கான விஷயம். ஓகேங்களா, அவர் இது என்ன பண்ணாரு, இதுக்கு முன்னாடி எப்போ பேசின ஒரு விஷயம் இப்போ சிறைக்குள்ளாக்கப்பட்டுள்ளது. இனிமேல் ஃபியூச்சர்ல அவர் 2 வருட தண்டனை மட்டுமா மேலும் நீடிக்கப்படுமாங்கிற எல்லா விஷயத்தையும் டீடைலா பார்க்க போறோம். இதனோட என்ன கேஸ் ரிலேட்டடா இருக்கு அதுதான் பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சூரத் நீதிமன்றம், எல்லாருமே பார்த்து நியூஸ் பார்த்தா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சூரத் நீதிமன்றம் குஜராத்ல இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு கோர்ட் தான். ஓகே, குஜராத்தோடைய ஹை கோர்ட் கூட இல்ல, குஜராத்ல இருக்கக்கூடிய ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் தான். ஓகே, சூரத் நீதிமன்றம் தான் இந்த வழக்கை டீல் பண்ணி ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 2 வருடம் சிறை கொடுத்திருக்காங்க. 2019 இவர் ஒரு விஷயத்தை பேசியிருக்காரு. ஓகே, கொட்டேஷன் அது நான் என்ன விஷயம் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல காமிக்கிறேன். 2019 எலெக்ஷன் ப்ரோபகேட்டா, அதாவது எம்பி எலெக்ஷன் 2019 எம்பி எலெக்ஷன், அதுல பாத்தீங்கன்னா கர்நாடகா மாநிலத்துல கோலார் அந்த பகுதியில் அந்த எலெக்ஷன் ப்ரோபகேண்டா தேர்தல் அறிவிக்கைகள்லாம் வைக்கும் பொழுது பிரச்சாரம் மேற்கொள்ளும் பொழுது இவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னாரு. அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்காக இவருக்கு 2 வருட சிறை தண்டனை கொடுத்திருக்காங்க. அப்ப 2 வருட சிறை தண்டனை அது என்ன வழக்கு அப்படி பாத்தீங்கன்னா டிஃபமேஷன் வழக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே, அவதூறு வழக்கு. அதுல என்ன கொடுத்திருக்காங்க, கிரிமினல் டிஃபமேஷன் வழக்காக தொடுத்திருக்காங்க. ஓகேங்களா, தொடுத்தது ஒரு பிஜேபி கட்சியை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ தான் தொடுத்திருக்காங்க. குஜராத்தை சேர்ந்த ஒரு எம்எல்ஏ தான் இப்படி மோடியை பற்றி அவதூறாக பேசியதற்காக எதுக்கு தண்டனை வழங்குமாறு கேட்டு சொல்லிட்டு வழக்கு, அதற்கான தீர்ப்பு 2 வருடம் சிறை கொடுத்திருக்காங்க. சரி, அப்படி என்ன சார் பேசினாரு அப்படி பாத்தீங்கன்னா அது ஸ்லைட்ல எழுதுற என்ன சொல்ற பாருங்க, எழுதி வச்சுக்க பாருங்க. Why all thieves, okay, கேட்டுக்கோங்க, why all thieves have Modi surname அப்படி சொல்லியிருக்காரு. ஓகே, அதாவது ஏன் எல்லா திருடர்களும் மோடி என்ற பெயரை சூட்டிக் கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல எலெக்ஷன் ப்ரோபகேண்டால சொல்லியிருந்தார். என்ன எல்லாருக்கும் பேருக்கு மோடி இருக்குது அப்படின்னா, இந்தியாவில இருந்து கடன் வாங்கிட்டு 2 பேர் வெளியே போயிருந்தாங்க. நிறைய பேர் ஒரு 5 வருஷம் முன்னாடி கேள்விப்பட்டிருப்பீங்க. நிரவ் மோடி, இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா லலித் மோடி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்கள் இந்தியாவில இருந்து கோடிக்கணக்கான ரூபாய்களை, ஆயிரக்கணக்கான கோடிகளை ரூபாய்களை கடன் வாங்கிட்டு வெளிநாட்டுக்கு எஸ்கேப் ஆயிட்டாங்க. நம்மளுடைய விஜய் மல்லையா மாதிரி அவர்கள் 2 பேரும். அதனால இதை ஒரு விஷயமா வச்சுட்டு எதுக்கு எல்லா திருடர்களும் மோடி என்ற பட்டப்பெயர், அதாவது அந்த சர்நேம்னா நம்ம ஊர்ல நம்மளுடைய ஜாதி பேர் சர்நேமா வச்சுக்குவோம், அவங்க ஊர்ல அது ஒரு சர்நேமா வச்சுக்குவாங்க. ஓகே, அப்ப அந்த சர்நேம் ஏன் சூட்டி கொடுக்கிறாங்க இந்த மாதிரி பேசியிருக்காரு. இது எங்க வச்சு பேசுன, கர்நாடகா வச்சு பேசினது. இது ஒரு விஷயமா எடுத்து வழக்கு தொடுத்து நம்மளுடைய சூரத் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு. சரி, இதுக்கு அப்புறம் வேற என்ன விஷயம், இது நம்மளுடைய பாலிட்டிக்கு என்ன தகுந்தமானது இன்னைக்கு. ஓகே, இப்பதான் வந்த நியூஸ். நீங்க இந்த வீடியோ பார்க்கறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கரெக்டாக ஒரு 3 மணிக்கு ஒரு ஹாட் நியூஸ் தான். என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, எம்பி பதவியும் பறிக்கப்பட்டு விட்டது. ஓகே, அந்த எம்பி பதவி பறிக்கப்படுவதற்காக என்னென்ன விஷயங்களா இருக்கிற விஷயம் ப்ராசஸ் நான் சொல்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லியாச்சு. இப்போதைக்கு ஆஸ் ஆஃப் நோ என்ன ஸ்டேட்டஸ் இருக்கு, ஸ்டேட்டஸ் குவோ அப்படி சொல்லுவாங்க. இப்போதைக்கு என்ன நிலைமையில இருக்குது அந்த கேஸ் அப்படி பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு ஒரு 10,000 ரூபாய் பாண்ட் மாதிரி பே பண்ணிட்டார். ஓகே, 10,000 ரூபாய் பாண்ட் பே பண்ணி என்ன பண்ணிட்டாருன்னா 1 மந்த் பெயில். ஓகே, இந்த 1 மாசம் அவர் பெயில வெளியே இருக்கலாம் அப்படி சொல்லி டெம்பரரி இருக்குது. அந்த 1 மாசத்துக்குள்ள அவர் மேபி ஹையர் கோர்ட்ல, அதுக்கு மேல இருக்கக்கூடிய கோர்ட்ல ஏதாவது அப்பீல் எடுப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஓகே, சரி, வேற என்ன சார் நமக்கு பாலிட்டி சம்பந்தமான என்ன விஷயம் ரிலேட்டடா இருக்கு அப்படி பாத்தீங்கன்னா, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் இருக்கு. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 ஒரு சட்டம் வந்திருக்கு. அந்த சட்டம் என்ன சொல்லுது, செக்ஷன் 8 என்ன சொல்லுது அப்படி பாத்தீங்கன்னா, எந்த ஒரு குற்றவாளியும், ஓகே, அந்த சட்டம் சொல்றது, ஓகே, எந்த ஒரு குற்றவாளியும் தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டால் அவர் ஒரு எம்பியா இருந்தாலோ அப்படி இல்லைன்னா எம்எல்ஏவா இருந்தாலோ, பாருங்க, எம்பி எம்எல்ஏ அது எந்த சபையா இருந்தாலும், எம்எல்சியா இருந்தாலும் சரிதான். ஓகே, எம்எல்சியா இருந்தாலும் சரிதான். ஓகே, இப்போ எம்பி எம்எல்ஏ எம்எல்சியா இருந்தால் அவர் தண்டிக்கப்பட்டு விட்டாலும்
அவருக்கு 3 மாசம் சரிங்களா 3 மந்த் டைம் கொடுப்பாங்களாமா. ஓகே, அவர் அந்த பதவியிலே நீடிக்கலாம். 3 மாசம் டைம் கொடுத்து அந்த 3 மாசத்துக்குள்ள அவர் ஹையர் கோர்ட்ல அதுக்கு மேல் கோர்ட்ல என்ன பண்ணலாம்னா அப்பீல் பண்ணலாம். மேபி ஹை கோர்ட் கொடுத்தா சுப்ரீம் கோர்ட்ல, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் கொடுத்தா ஹை கோர்ட்லயோ அப்பீல் பண்ணுவதற்கான ஒரு காலக்கெடு தான் இந்த 3 மாசம். இதுதான் இந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட சட்டத்தின் அடிப்படையில் செக்ஷன் 8 சொல்லுது. ஓகே, இந்த செக்ஷன் 8 2013ஆம் ஆண்டு சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிட்டாங்க அப்படி பாத்தீங்கன்னா கேன்சல் பண்ணிட்டாங்க. ஓகே, எந்த ஆண்டு 2013ஆம் ஆண்டு இந்த செக்ஷன் கேன்சல் பண்ணிட்டாங்க. என்ன கேஸ்ல கேன்சல் பண்ணாங்க? அது நம்ம பாலிட்டில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேஸ். என்ன கேஸ் அப்படி பாத்தீங்கன்னா லில்லி தாமஸ் அப்படி சொல்லிட்டு ஒரு கேஸ். ஓகே, லில்லி தாமஸ் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2013 இந்த கேஸ். ஓகே, லில்லி தாமஸ் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ் தான் ரொம்ப முக்கியமான கேஸ். ஓகே, இந்த கேஸ்ல என்ன சொல்லிட்டாங்க அப்படி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எம்பியா இருந்தாலும் எம்எல்ஏவா இருந்தாலும் எம்எல்சியா இருந்தாலும் அவருக்கு 2 வருடம் அல்லது மோர் தென் 2 இயர்ஸ். ஓகே, 2 இயர்ஸ் ஆர் மோர் தென் 2 இயர்ஸ் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாங்கன்னா 2 வருடங்களுக்கு குறைவாக இல்லாத குற்றங்களுக்கு, அது நம்ம உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன். 2 வருடம் அல்லது 2 வருடங்களுக்கு மேற்பட்ட தண்டனை, ஏதாவது சிறை தண்டனை கொடுத்தால் அவங்களுடைய எம்பி எம்எல்ஏ பதவி ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிரும்? டிஸ்குவாலிஃபை ஆயிரும், தகுதி நீக்கம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு லில்லி தாமஸ் கேஸ்லயே ஆல்ரெடி யூனியன் ஆஃப் இந்தியா கேஸ்லயே சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா தெளிவா கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. அப்ப இப்போ நமக்கு ராகுல் காந்தி கொடுக்கப்பட்ட சிறை தண்டனை அளவு பட்டு 2 வருஷம். அப்ப இந்த செக்ஷன் இந்த ஒரு தீர்ப்புக்குள்ள வருதா? அதன் அடிப்படையில நம்ம சும்மாவே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எந்த கட்சியா இருந்தாலும் சரி, ஒரு கட்சியில குற்றச்சாட்ட போறது கிடையாது. ஒரு கட்சி இடத்துல இருந்து இன்னொரு எதிர்கட்சியா இருக்கும் பொழுது அந்த எதிர்கட்சியுடைய என்ன சொல்றாங்கன்னா அந்த தலைவரை உள்ள போடுற அளவுக்கு அந்த கட்சியில இருந்து எதிர்கட்சியில இருந்து என்ன பண்றாங்க அப்படி பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட்ல இருந்து பார்லிமெண்டோடைய ஸ்பீக்கர். அப்போ இங்க தகுதி நீக்கம் செய்வதற்கு யாருக்கு தகுதி இருக்குது அப்படி பார்க்கணும். ஆக்சுவலா ராகுல் காந்தி பாத்தீங்கன்னா லோக்சபா மெம்பர் எங்க இருந்தா கேரளாவில் வயநாடு தொகுதியோட எம்பி தான் பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி. அப்போ லோக்சபா மெம்பரா இருக்கிறதுனால அவரை தகுதி நீக்கம் செய்யக்கூடிய உரிமை யாருக்கு இருக்குது அப்படி பாத்தீங்கன்னா ஸ்பீக்கருக்கு இருக்குது. ஓகேவா, நம்ம தமிழ் என்ன சொல்லுவோம்? சபாநாயகர் அப்படி சொல்றோமா, அந்த சபாநாயகருக்கு தான் அந்த உரிமை இருக்குது. அந்த சபாநாயகர் தான் இப்ப என்ன பண்ணிட்டாரு, இன்னைக்கு நியூஸ் அவர் தகுதி நீக்கமும் செஞ்சுட்டாங்க. ஓகேங்களா, அப்ப இதுதான் டிஸ்குவாலிஃபிகேஷன். அப்ப இது சம்பந்தம் வேற என்ன நம்ம சப்ஜெக்ட் இருக்குது அப்படி பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 102 ஆர்டிகல் 191 இந்த 2 விஷயமும் நம்மளுடைய அரசியலமைப்புல டிஸ்குவாலிஃபிகேஷன் பத்தி பேசக்கூடிய ஒரு ஆர்டிகல்ஸ். ஆர்டிகல் 102 எம்பிஸ் உடைய டிஸ்குவாலிஃபிகேஷன் பத்தி பேசும். ஆர்டிகல் 191 பாத்தீங்கன்னா எம்எல்ஏஸ் எம்எல்சிஸ் உடைய டிஸ்குவாலிஃபிகேஷன் பத்தி பேசக்கூடிய ஆர்டிகல்ஸ். ஓகேங்களா, இது சம்பந்தமான வேற என்ன சார் இருக்குது அப்படி பாத்தீங்கன்னா நம்ம கட்சித்தாவல் தடை சட்டம் அப்படின்னு ஒண்ணு இருக்குது. ஓகேங்களா, அதுவும் நம்ம இந்த இது ரிலேட்டடா பார்த்து வச்சுக்கணும். என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்டி டிஃபெக்ஷன் லா 1985 வந்திருக்கும். இது சம்பந்தமாக ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க. 52nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட், அதுவும் 1985. இதன் அடிப்படையில் 10th ஷெட்யூல் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, நம்மளுடைய அரசியலமைப்புல புதிதாக 10வது அட்டவணையும் கிரியேட் பண்ணியிருப்பாங்க. எங்க அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கான்ஸ்டிடியூஷன். ஓகேங்களா, அப்ப இது எல்லாமே அந்த வழக்கோட தொடர்புடைய நமக்கு அரசியலமைப்போட தொடர்புடைய பாயிண்ட்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்ப ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட். ஓகே, மேற்படி வேற என்ன வாய்ப்பு இருக்குது அப்படி பாத்தீங்கன்னா இனிமேல் ஃபர்தரா மேபி ராகுல் காந்தி எம்டி ஸ்லைட் வச்சிருக்கேன். மேபி ராகுல் காந்தி மேபி ஹையர் கோர்ட்ல அப்பீல் எடுத்தா they can get stay on conviction. ஓகே, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த 30 நாள் கேப் இருக்கு. 30 நாள் பெயில்ல வெளியே தான் இருக்க போறாரு. அந்த 30 நாளுக்குள்ள மேபி இமிடியேட்டா அந்த கேஸ் டீல் பண்ணணும். ஏன்னா இது ஒரு பொலிட்டிக்கலி குரூஷியலான ஒரு பிளேஸ். ஓகே, ஏன்னா எல்லா இடத்துலையும் நேற்று தீர்ப்பு வந்தது உடனேவும் காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாருமே போராட்டத்தில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. பெரிய அளவுக்கு பரபரப்பா இருக்கு. ஓகே, சுற்று வட்டாரங்கள் நம்ம ஊர்ல எதுவும் தெரியாது. ஆனா நார்த் இந்தியா பத்தி காங்கிரஸ் செல்வாக்கு இருக்கக்கூடிய ஏரியாக்கள்ல போராட்டங்கள் அதிகமாக இருக்குது. ஓகே, அப்ப அதனால குரூஷியலான கேஸ் சொல்லிட்டு மேபி சீக்கிரமா டீல் பண்ணி அந்த கன்விக்ஷன் அந்த தண்டனையை டெம்பரவரியா ஸ்டாப் பண்ணி வைக்கலாம். அதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்கு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் நம்ம ஆர்டிகல் சொல்லிட்டோம். ஸ்பீக்கர் தான் இந்த மேற்படி அந்த இஷ்யூ, அதாவது ஸ்பீக்கர் தான் என்ன பண்ணா அந்த எம்பியான டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணுவதற்கான விஷயத்தை அவர் தான் மேற்கொள்ளணும். அவர் தான் மேற்கொள்ளிட்டாரு. இன்னைக்கு நம்ம எம்பி பதவி டிஸ்குவாலிஃபை பண்ணப்பட்டது. ஓகே, இப்போ நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வரலாம். தமிழ்நாடு அரசியலும் கன்ஃபியூஷன் வரலாம். சார், தமிழ்நாட்டில் அப்படி பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள்லாம் சிறைக்கு போனார்களே, அவங்க சிறைக்கு போகும்பொழுது என்ன ஆச்சு அப்படி
அப்படின்னா அவங்களுடைய எம்எல்ஏ பதவி பறிக்கப்படவில்லையே அப்படின்னா எஸ், எம்எல்ஏ பதவி பறிக்கப்படவில்லை, ஆனால் அவங்க சிஎம்ல இருந்து விலகி கொள்ளப்பட்டார்கள். ஓகே, சிஎம்ல இருந்து கண்டிப்பா ஜெயிலுக்கு போனாங்க, சிஎம் பதவியிலிருந்து இறக்கி விட்டாங்க, அதுக்கப்புறம் ஓபிஎஸ் அவர்கள் பதவியேற்றார்கள். இது வந்து தமிழ்நாடு அரசியல். அப்போ அங்க மேபி டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ண வைக்க வேண்டியது அந்த லோக்சபா அந்த லெஜிஸ்லேச்சருடைய ஸ்பீக்கர். ஆனா ஸ்பீக்கர் ஆளுங்கட்சியா இருப்பாங்க. அதனால இந்த மாதிரி கொஞ்சம் அது வந்து பொலிட்டிக்கலும் கொஞ்சம் மிங்கிள் ஆகும். ஓகே, இங்க மேபி ராகுல் காந்தி ஆளுங்கட்சியா இருந்து மேபி டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆனா மேபி அரெஸ்ட் ஆயிருந்தா டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி தான். ஏன்னா ஸ்பீக்கர் வந்து அவங்க கட்சியா இருக்கும்போது அதுக்கு ஒரு முன்னெடுப்பு எடுக்கப்பட மாட்டாது. ஓகே, இது ஒரு முக்கியமான விஷயமா தெரிஞ்சு வச்சுக்கணும். மேற்படி ஆர்டிகல்ஸ் நம்ம பார்த்தாச்சு, 102 and 191 இந்த விஷயம் தான். ஓகேங்களா, இதுதான் வந்து இன்னைக்கு டேட்ல அரசியல் சம்பந்தமாக நம்ம பாலிட்டி. இதோட நமக்கு இந்த ஆர்டிகல்ஸும் சரி இந்த சட்டமும் சரி பேசிக்கல. இதே மாதிரி அடுத்தடுத்து இந்த விஷயம் எப்படி எல்லாம் மூவ் ஆகுது. ஓகேங்களா, இதே மாதிரி இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது கேஸ் நடந்திருக்கா? ஓகே, அதில் மெயினா நமக்கு எக்ஸாம்ல அந்த லிலி தாமஸ் கேஸ் ரொம்ப முக்கியமானது, கேள்விப்பட்டிருப்பீங்க நினைக்கிறேன், படிச்சவங்களுக்கு தெரியும். புக்ல ஒரு சில இடங்கள்ல லட்சுமிகாந்த் புக்ல கூட மென்ஷன் பண்ணியிருப்போம். சரிங்களா, இதே மாதிரி அடுத்தடுத்து நம்மளுடைய சேனல்ல அதாவது வெளியிடக்கூடிய விஷயம் நம்ம சப்ஜெக்டோட எப்படி வந்து ரிலேட் ஆயிருக்குது அந்த விஷயத்தை நம்ம கண்டிப்பா வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா, கண்டினியூஸ் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. தேங்க்யூ.